இந்த வீடியோவை தொட்டு உள்ளே வந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய வியூவர்ஸாக இருக்கட்டும், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷத்தினுடைய முதல் வீடியோவாக நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து ட்ரெய்லர் நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணாமல் டிலே ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ இயருக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டிய பிளானாக வந்து இருந்துச்சு. பட் சென்சாரில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்த காரணத்தினால ட்ரெய்லர் அப்படிங்கிறது டிலே ஆச்சு. ஏன்னா ஜென்ரலாக ஒரு படத்தினுடைய சென்சார் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் அப்படிங்கிறதே லான்ச் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து படத்தை வந்து சென்சார் வாங்காமல் ஏதாவது வைலண்ட்டான சீனை வந்து ட்ரெய்லர் வச்சு ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேரான ரிலீஸாக இருக்காது. ஸோ அதனால் ஜென்ரலாக எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாலும் அதோட சென்சார் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்ச பிறகு தான் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜனநாயகனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஹைலி வைலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சென்சார் ஒர்க்லாம் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு 3 hours 3 minutes கிட்ட டியூரேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ சென்சார் ஒர்க் வந்து இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஜனநாயகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்பிங்லாம் கட் பண்ண பிறகு இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து யூஏஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர்லாம் கன்ஃபார்ம் போஸ்ட்போன் வந்து பண்ண மாட்டாங்க. பிகாஸ் உங்களுக்கு மூவி வந்து பார்த்திங்கன்னா January 9 வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேரான ரிலீஸாக வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷனாக இருக்காது. ஸோ இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக உங்களுக்கு 6 o'clock வந்து ட்ரெய்லர் வந்து நாளைக்கு வருதுன்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து விடுவாங்க. உங்களுக்கு January 2 ட்ரெய்லர் வந்து வந்துடும். January 4 தளபதி திருவிழா, அதாவது ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து வரும். சோ கால்டு ஜனநாயகன் ஆடியோ லான்ச். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆடியோ லான்ச்சு நடத்தி ஆடியோவே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரே ப்ரொடக்ஷன் டீம் கேவிஎன் ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும். ஸோ தளபதி திருவிழான்னு சொல்லலாம், இல்லைனா சோ கால்டு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ட்ரிபியூட் ஈவெண்ட் ஃபார் விஜய் சார் அண்டு ஒரு ஃபேர்வெல் ஈவெண்ட்டாக தான் அதை வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு January 4 ஜீ தமிழில் வந்து தளபதி திருவிழா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி படத்தினுடைய ஜாக்பாட், அதாவது சாங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு January 5 இல்லை 6 வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு 3 to 4 days வந்து உங்களுக்கு போஸ்டர்ஸ் இல்லைனா அதாவது இன்டர்வியூஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி January 9 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும். பட் ட்ரெய்லர் அப்படிங்கிறது நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் ஒரு கோபமான விஷயம் வந்து என்னென்னா, ஜென்ரலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த கவுண்ட் டவுன் போஸ்டர்னு ஒன்று விடுவாங்க. 10 days to go, 9 days to go, 8 days to go, 7 days, அந்த மாதிரி ஒரு கவுண்ட் டவுன் போஸ்டர் வந்து விடுவாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் நினைக்கிறேன் ஒரு பிக் ஹீரோக்கு இந்தமாரி ஒரு கவுண்ட் டவுன் போஸ்டர் இல்லாமல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படி தான் சொல்லியாங்கணும். பட்டு விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டாரு, ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம்னு சொன்ன பிறகும் ஒரு ப்ராப்பரான ப்ரமோஷன் இல்லாமல் பண்ணுறது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சலசலப்பு கொண்டது தான் சொல்லியாகணும். பட் ட்ரெய்லர் ஆப்வியஸ்லி செகண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். பட் போஸ்டர்ஸ் ஒன்றுமே வந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணாதது ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கவலையான விஷயமாக தான் சொல்லியாகணும். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா 8 days to go, இன்றைக்கி January 1 8 days to go போஸ்டர் வந்து வரணும். ஆக்சுவலி 10 days to go போஸ்டரே வரல, 9 days to go வரல. பார்ப்போம் என்ன ஒரு 5 daysக்கு அப்புறமாச்சு 5 days to go 4 days to go அந்த ஒரு அடிப்படையிலாச்சும் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற ப்ரமோஷனை பற்றினா உங்களுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. யாரெல்லாம் ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.